விழுப்புரம் மாவட்டத்தில் மக்கள் நல கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள வந்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தற்பொழுது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை காணலாம். நிறைவேற்றக்கூடிய முறையில் எங்களது அணி நிச்சயமாக இந்த தேர்தலிலே உறுதியாக வெற்றி பெறும். அதற்கு நாளைய தினம் நாங்கள் திருச்சியிலே ஒரு பெரிய மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். லட்சக்கணக்கானவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள். 6 கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் அதில் நாங்கள் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறோம். ஆளுங்கட்சிக்கு துணை போற அதிகாரிகள் பட்டியல் வச்சிருக்கோம், விரைவில் வெளியிட போறோம்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி பட்டியல் இருக்கு, அதை எப்ப வெளியிட போறீங்க? திருநெல்வேலியில பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பொழுது இந்த கருத்தை நான் சொன்ன பத்திரிகையில் வந்திருக்கேன். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். அப்படி செயல்படக்கூடிய அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்த வேண்டும். பல பேரை டிரான்ஸ்பர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் எல்லாம் அந்த தேர்தல் பணியிலிருந்து பலர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். முறைப்படுத்தி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பட்டியலை வெளியிடுவேன் என்று தெரிவித்தேன். உரிய காலத்தில் வெளியிடுவேன் என்றும் தெரிவித்திருந்தேன். இப்பொழுதும் அதையே தெரிவிக்கிறேன். தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த நம்பிக்கை பொய்யானால் பட்டியல் வெளியிடப்படும். நீங்க வரத்துமே தான் சொன்னேன். நீங்க கொஞ்சம் லேட்டா வந்தீங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் அந்த தொகுதியில போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் சக்கரபாணி, அவர் தொடர்ந்து அந்த தொகுதியில MLA-வா இருக்கார். இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார். அவரும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரும் மற்ற 13 பேரும் சேர்ந்து பணம் கொடுத்ததை கையங்களவுமாக எங்கள் அணியைச் சேர்ந்தவர்கள் பிடித்து ஒப்படைத்தார்கள். அதன் மேல வழக்கு போட்டாங்க. 15 பேர் மேல வழக்கு போட்டாங்க. அந்த வேட்பாளர் மேலேயும் வழக்கு போட்டாங்க. பிடிச்சு கொடுத்த எங்க 7 பேர் மேலேயும் வழக்கு போட்டாங்க. அதாவது நாங்க போக்குவரத்தை இடையூறு செய்ததாக எங்கள் கட்சி தொண்டர்கள் மீது வழக்கு போட்டாங்க. பிறகு அந்த 7 பேர் மேல போட்ட வழக்கை திரும்ப பெற்றுட்டு அந்த 15 பேர்ல ஊராட்சி மன்ற தலைவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனா வேட்பாளர் இன்னும் கைது பண்ணல. கைது பண்ண வேண்டும். சரத்குமார் கார்ல 9 லட்சம் ரூபாய் பணம் போச்சு. நடவடிக்கை எடுக்கணும். யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அது யாருங்கிறதல்ல, நான் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னார். ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். கட்சி தலைவர் அவர் பணம் எடுத்துட்டு போகும்போது அது எப்படி அயோக்கியத்தனம். ஏன் சரத்குமார் மட்டும் சொல்றீங்க? ஸ்டாலினும் பணம் கொண்டு போயிட்டு தான் இருக்காரு. ஜெயலலிதாவும் பணம் கொண்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாரும் பணம் கொண்டு போயிட்டு தான், எங்களை தவிர. எங்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு பணம் இல்லை, இருந்தாலும் கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு உறுதிமொழி எடுக்க சொல்றாங்க. எங்களை உறுதிமொழி எடுக்க நாங்கள் பணம் வாங்க மாட்டோம். உறுதிமொழி நாங்களே எடுக்கணும். பொதுமக்கள் எதுக்கு உரிமை எடுக்க சொல்றாங்க? பணம் வாங்க மாட்டோம்னு. பணம் கொடுக்காதன்னு கொடுக்கிற கட்சிகளை உரிமை எடுக்க சொல்லணும். பணம் கொடுக்கிற கட்சிகளை ஒன்றும் சொல்லாம யாரு பணம் கொடுக்குறான்னு தெரியும். பொதுக்கூட்டத்துக்கு பணம் கொடுத்தா அழைச்சிட்டு வராங்க. பொதுக்கூட்டத்துக்கு பணம் கொடுத்தா அழைச்சிட்டு வராங்க. கையங்களவுமா கிருஷ்ணகிரியில பிடிச்சிருக்கிறாங்க. 1-2 இடத்துல பிடிச்சிருக்கிறாங்க. இப்ப அதிமுக கூட்டத்துக்கு பார்த்தா, தொலைக்காட்சியில பார்த்தா பயமா இருக்கு. தமிழ்நாடு எங்க திரண்டு இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி வர்றாங்க அவங்க? அவ்வளவு பேரும் பெண்கள், எல்லாம் 100 நாள் வேலைக்கு போறவங்க. எல்லாருக்கும் 200 ரூபா 300 ரூபா போனா சாப்பாட்டு போட்டோம்னா தண்ணி பாட்டில் அத்தனையும் கொடுத்து காலையில 11 மணிக்கே கொண்டாந்து உட்கார வச்சு இது வரைக்கும் 5 பேர் செத்து இருக்கிறாங்க. தேர்தல் என்ன நடவடிக்கை எடுத்தது? ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. அவங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க, வெயில்ல கூட்டம் நடத்தாதீங்க. அவங்கதான் 11 மணிக்கு கொண்டு உட்கார வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்குது, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு 12 தினங்களுக்கு முன்னால மயக்கம் அடைஞ்சு விழுந்தவர் இறந்து போயிட்டான்னு செய்தி வந்திருக்குது. ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. தேர்தல் ஆணையத்துக்கு பின்னால ஏதோ ஒரு சக்தி செயல்பட்டு இருக்கு. ஒரு வலுவான சக்தி செயல்பட்டு இருக்கு. இது தடுக்கப்படணும். மக்கள் நல கூட்டணி செல்வாக்கு குறைஞ்சிருச்சுன்னு யாரு? பிஜேபி கணேசனா? அவருடைய செல்வாக்கு மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது. 234 அந்த கட்சி தான் வெற்றி பெறும். எல் கணேசன் திமுக, இலகணேசன் பிஜேபி. அவங்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. அவருடைய விருப்பங்கள் இது. இந்த அணியா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்கள் சந்திப்பு நேரடி காட்சிகளை பார்த்தோம்.